செலுத்தி அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. நாம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் நான் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் சைடு போனேன். அங்கே போனீங்கன்னா நிறைய பேர் காலையில் நம்ம எழுந்து வந்திருக்கிறது கர்த்தரோட கிருபை. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. தூங்கி எழுந்து காலை எடுத்து கீழே வச்சுருக்கிறாங்க. காலோட எலும்பு என்ன ஆச்சான், கரன்னு முறிஞ்சுதான். வேறு ஒன்றுமே இல்லை, படுத்து எழுந்திருக்கிறாங்க. இன்னொரு அம்மாவுக்கு கேட்டால் கையை எடுத்து பெட்டு மேலே இப்படி வச்சாங்க, அவ்வளோதான், அந்த கை எலும்பு முறிஞ்சிடுச்சு. ஆனால் கர்த்தர் நம்மளை இந்த நாளில் சுகமாய் பலமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. ஆனால் கர்த்தர் நம்மளை இந்த நாளில் சுகமாய் அவரை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அம்மா அவங்க மருமகளுக்காக இங்கே வடபழனி கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்களாம். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே கொடுத்த விபூதி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ சத்தமாக சொல்லிகிட்ருக்காங்க அவங்க, ஐயோ இன்றைக்கி நான் மேலே சாமியை பார்க்க போனேன், தரிசனம் பண்ண போனேன். யாரை? சாமி. எந்த சாமி? வெறும் கல்லை பார்க்குறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க போயிருக்காங்க. அந்த கதவை திறந்தாங்களாம், கதவை சாத்துனாங்க, என்னமோ அவங்க பாஷையில் சொன்னாங்க. அதை திறந்த உடனே அப்படியே நான் மெய்சிலிருந்து நின்று அப்படியே என்னை அறியாமையே அப்படியே பார்த்து என் கண்ணெல்லாம் தண்ணி வருது. யாரை பார்த்து? கல்லை பார்த்து. ஆனால் நம்ம யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவாதி தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். அப்போ நம்ம அவங்கள விட எவ்வளோ வைராக்கியமாக இருக்கணும். நம்ம அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இவங்களை எப்படியாவது பிடிக்கணும்டான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் அவங்கள பிடிச்சிட்டேன். நான் பிடிச்ச ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தோன்னே கடைசியாக சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், என் மருமகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. அவங்களுக்கு இன்றைக்கி ஆப்ரேஷனே இல்லை. நான் சொன்ன ஆப்ரேஷனே நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க ஆப்ரேஷனே இல்லை, எங்களை ஃபிசியோ மட்டும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணுன்னு சொன்னேன். பாருங்கள், அந்த தெய்வத்துக்கும் நம்ம தெய்வத்திற்கும் எவ்வளோ பவர் இருக்குது தெரியுங்களா? அவங்க சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக, ஒரு கல்லை பார்த்து மெய் சிலிர்த்து கண்ணீர் வடித்து நின்னாங்களாம். அப்போ நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம அர்ப்பணித்து இந்த நாளில் நாம் அவரை நன்றியோடு துதிக்க வந்திருக்கிறோம். அடுத்த பாடலாக, இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திர இந்த பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.
அடுத்த பாடலாக ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்க மீடியம் வரை ஆர்ப்பரிப்போம். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலமூரி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானை கொள்ளுவோம். எக்காலமூரி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானை கொள்ளுவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, நம் இயேசுவாவின் காலமல்லோ.
ஹalleluya. கர்த்தர் நம் மத்தியிலே வீற்றிருக்கிறார். அவரை நாம் கர்த்தரை நம் மத்தியிலே வீற்றிருக்கிற தேவனை நாம் ஆர்ப்பரிப்போடும் அதிசயத்தோடும் உற்சாகத்தோடும் அவரை நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஒருவரும் சும்மா இருக்கக்கூடாது. ஒருவரும் இந்த நாளில் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம வரவில்லை. கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வந்திருக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அவரை அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம் மத்தியிலே இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இந்த நாளில நீங்க என்ன கஷ்டத்துல வந்திருக்கிறீங்க என்பது உங்க அப்பாவுக்கு மாத்திரம் தான் தெரியும். உன் பரம தகப்பனுக்கு மாத்திரம் தான் தெரியும். வேற யாருக்குமே நம்ம சொல்ல முடியாது. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ராஜா உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே உம்மை நன்றியோடு துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகள் ராஜா, நீ செய்த நன்மைகள் 1000 அப்பா ராஜா. அவை எண்ணி நாங்கள் துதிக்க வேண்டும் என்றால் நேரம் போதாது தகப்பனே ராஜா. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஓ ரபா சந்தரபரபரபரபா ரீகபரபரபரபரபரபா ரீகதலரபரபரபரபா சந்தரபதலரபா. நாங்கள் சும்மா இருப்போமானால் அது கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியம் ராஜா. இந்த நாளிலே கர்த்தாவே நன்றி சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை பாட வந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு நல்ல கர்த்தாவே கரங்களை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல கால்களை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே ராஜா. அநேகர் ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் 1 மாதங்களாய் கிடந்து கொண்டு இருக்கிறார்கள். நீரோ எங்கள் மீது தகப்பனே ராஜா, எங்கள் மீது நீர் இரக்கம் வைத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு பணம் செலவில்லாமல் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு இறங்கி வந்து பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு நான் கர்த்தாவே ராஜா பதில் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் தகப்பனே ராஜா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு இறங்குங்க ராஜா. இறங்கி வாங்க அப்பா, இறங்கி வாங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்க எங்க பக்கத்துல இருக்கீங்க ராஜா. என் கையை பிடித்து கொண்டு தகப்பனே ராஜா எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. எங்களுக்கு 1000 பேர் இருந்தாலும் எங்கள் உற்றார் உறவினர் பக்கத்துல இருந்தாலும் கர்த்தாவே நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. நீர் ஒருவர் இருந்தா கர்த்தாவே ராஜா எங்கள் பாவங்கள், எங்கள் குறைகள், எங்கள் குற்றங்கள் ஓ ராஜா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ் ஆண்டவரே ராஜா. நீர் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன் தகப்பனே ராஜா. உலகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க, நீர் எங்களை தெரிந்து கொண்டீங்க ராஜா. நீர் உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீங்க, உமக்காக தெரிந்து கொண்டீங்க தகப்பனே ராஜா. நாங்கள் எல்லாம் உம்முடைய கரத்துல விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறீங்க ராஜா. ஒரு குறைவும் இல்லாமல் உடல் சுகபலன் கொடுத்து தகப்பனே ராஜா இந்த நாளில நீர் பரிசுத்தப்படுத்திருக்கிறீங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை எவ்வளோ துதிக்கணும் அப்பா. உம்மை எவ்வளவாய் நாங்கள் துதிக்கணும் தகப்பனே. நாங்கள் சும்மா இருக்க அந்த நாளில் வரல ராஜா. நாங்கள் சும்மா இருக்க வரல அப்பா. உம்மை பாட, உம்மை துதிக்க நீ செய்த நன்மைகள், இந்த 8 மாதங்களாய் நீ செய்த நன்மைகள், நாங்கள் அதை நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. 1000 நாவுகள் போதாது ராஜா. உம்மை துதிக்க 1000 நாவுகள் போதாது. ஹalleluya 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 ராஜா. அப்பா நீர் ஆண்டவரே ராஜா உம்முடைய பிள்ளைகளை மேன்மையாக வைத்திருக்கிறீங்க ராஜா. மேன்மைப்படுத்திருக்கிறீங்க தகப்பனே. உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு கர்த்தாவே அதிசயங்களை செய்கிற தேவன். அதிசயங்களை செய்கிற தேவன் நம் பக்கத்துல இருக்கும் பொழுது நாம் வேற எதற்கு இந்த நேரத்தில் இடம் கொடுக்க வேண்டாம். வேற எந்த காரியங்களும் நம்ம வீணாய் சிந்திக்க வேண்டாம்.
இந்த நாளில் நாம் இந்த ஆராதனை நேரத்தில் நீங்க அவர்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்தீங்கன்னா நான் கர்த்தர் உங்களை இந்த நாள் முழுவதும் மகிமையாய் நடத்துவார். நீங்க கேட்கிற காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் இந்த நேரத்துல கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. நீங்க அடுத்த வாரம் சாட்சியாய் இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரச்சனையா, என்ன பிரச்சனை, வாயை திறந்து இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. அப்பா என்னை மன்னிங்க, நான் செய்த குற்றங்கள் மன்னிங்க. ஓரி வர வர வரி வர 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 வா சந்தர வதிலர வர வா ரீக வர வர வரி வர வர வரி வர வா சந்தர வர வா ரீக வதர வர 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 வா ரீவதலர வர வர வா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ரீ வர 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 வா சிரமாரி கர வர 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 வா ரீக வதலர வர 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 ஓ ஜீசஸ், நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நீ மனம் இறங்குகிற தேவன் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளின் சத்தத்தை நீர் கேட்டீங்க ராஜா, உங்களுடைய பிள்ளைகளின் குரலை நீங்க கேட்டீங்க ராஜா. நீ நிச்சயமாய் பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நிச்சயமாய் நீங்க இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா, அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு விசையாய் கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி மாத்திரம் சொல்லுங்க. அவருக்கு நன்றி சொன்னால் நம் தேவன் நிச்சயமாய் பிரியப்படுவார். வாயை திறந்து நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, அப்பா நன்றி. அந்த வார்த்தை மாத்திரம் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தா பிசாசு நம்ம பக்கத்திலே வரமாட்டான். என்ன பண்ணாலும் இவங்க கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறாங்க, நம்ம ஏன் அவங்க பக்கத்தில் போனால் அவன் வெக்கப்பட்டு போவான், தலை குனிந்து ஓடி போவான். அநேக நேரத்தில் நம்மளை வஞ்சிக்கிறதுக்காக சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான். என்ன காரியங்களை நம்ம இந்த பிள்ளைகளை கவிழ்த்து போடலாம், என்ன நோய் கொடுத்தா இவர்கள் நம்மளை துதிக்க மாட்டாங்க, எதை வேலையை எப்படிங்கன்னா துதிக்க மாட்டாங்க, அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா துதிக்க மாட்டாங்கன்னு நினைப்பான் பிசாசு. அந்த நடுவில் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் நாம் துதிக்கும் பொழுது தானியேல சிங்க கெபியில போட்டாங்க, ஆனாலும் கர்த்தரை துதித்தான் தானியேல். கர்த்தரை துதிக்கும் பொழுது சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் கர்த்தர். அதுபோல நம்மளுக்கு கேட்கிற சிங்கம் போல வளைந்து திரிகிற யாராய் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளையில கட்டி போடுகிறவராய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழுப்புகிறவரின் வாயை கர்த்தர் கட்டுகிறவராய் இருக்கிறார். நீங்க வாயை திறந்து ஜெபிச்சா மாத்திரம் போதும். அப்பா எனக்கு அவர்கள் கஷ்டத்தை கொடுக்குறாங்க, அவர்கள் வாய்களை கட்டுங்க, கைகளை கட்டுங்க, ஜெபிச்சு பாருங்க. நிச்சயமாய் உனக்கு பக்கத்தில் வேலையில் தொந்தரவு கொடுக்குறாங்களா, வெளியில் உனக்கு தொந்தரவு இருக்கிறதா, இந்த ஜபத்தை மாத்திரம் நீங்கள் செஞ்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் தானியேலுக்கு சிங்கத்தின் மத்தியில் விடுதலை கொடுத்த தேவன் இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் தகப்பனே ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே ராஜா, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே ராஜா ஜீவனாய் வைத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. எவ்வளோ நாங்கள் வெளியில பிரயாணம் போயிருக்கிறோம் அப்பா, பிரயாணம் போயிருக்கிறோம் தகப்பனே, ஆனாலும் ஒரு சேதமும் இல்லாமல் எங்களை வீட்டுக்கு பத்திரமாய் கொண்டு வரீங்க அப்பா. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே ராஜா, எங்களை மூடி மறைத்ததுக்காக உம்மை நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் ஹல்லேலூயா குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் கோட்டையாகிறேன், என் துருகமாகிறேன், என் நண்பராகிறேன், என் தஞ்சமாகிறேன், என் கோட்டை
ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஹalleluya. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அவருடைய சமூகத்தில் நாம் ஒரு குறைவும் இல்லாமல் ஹalleluya நிறைவாக்கின தேவன், நம்மளை நிறைவாக்குகிற தேவன், ஒன்றும் குறைவில்லாமல் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிரசன்னம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஓ ஜீசஸ் ஓ ஜீசஸ். தகப்பனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரமாப்பா ஸ்தோத்திரமாப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா. ஓரி பாரா பாரா பாராபா ஓரி பாரா பாரா பாராபா ஓரி கபாதாலராபா ஓரி கதாலராபாராபா ஓரி கபாராபாராபா சந்தராபாதாலராபா. ஆவியானவர் வந்திறங்கி இருக்கிறார். நம் மத்தியில் ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தானாலா உங்கள் பக்கத்தில் கர்த்தர் நிச்சயமாக இருக்கிறதை காண்பீர்கள். கர்த்தர் ஹalleluya ஹalleluya. வாலிப பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடுங்க. வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் ஒவ்வொரு கண்ணை திறக்காது. ஹalleluya ஹalleluya. இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகள் அப்படியே சும்மாவே நின்று கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆண்டவரே ராஜா. ஆமென் ஆண்டவரே ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. ஹalleluya ஹalleluya. என்னை உருவாக்கின தேவனே உமக்கு நன்றி ராஜா. அப்பா தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன், நீ ஆண்டவருக்கு எதற்கு தேவை என்று அவர் உன்னை முன்குறித்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை எதற்கு தேவை என்று முன்குறித்திருக்கிறார். நீங்கள் ஒரு நாளாவது ஒருவருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, ஆண்டவரை எடுத்து சொல்லுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல ஆயத்தமாயிருங்க. நீங்கள் பார்க்கிறதுல ஒவ்வொரு மீட் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவரை பற்றி சும்மா எடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் எனக்கு செய்த அதிசயங்கள் 1000, அதுபோல நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொருத்தரையும் தொட இந்த இந்தியா தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க. ஹalleluya ஹalleluya. எவ்வளோ அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறியாத அநேக ஆத்துமாக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் மாத்திரம் ஆண்டவரை அறிந்து கொண்டால் போதுமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கடைசி காலமாயிருக்கிறது. அங்கங்கே பஞ்சம், கொள்ளை நோய், வறுமை, எங்க பார்த்தாலும் புயல், சேதங்கள். ஆண்டவர் நம் தேசத்தை பத்திரமாய் பாதுகாத்து எதற்கு? எல்லாம் உங்களோட ஜெபம். நீங்கள் ஜெபிக்காவிட்டால் ஆண்டவர் நம் தேசத்தை பாதுகாத்திருக்கவே மாட்டார். நம் இந்தியாவை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து. பல தேசங்களில் போய் பாருங்க, எவ்வளோ விதமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து கொண்டு போகிறார்கள். நம் தேசத்துக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இங்கே அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு ஒவ்வொருத்தரும் ஜெபத்துக்கு கர்த்தர் மனம் இறங்கி நம்முடைய தேசத்தை அவர் கைக்குள்ளாய் பத்திரமாய் வைத்திருக்கிறார். எவ்வளோ கஷ்டங்கள் வந்து, வெள்ளங்கள் வந்தது, ஆனாலும் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹalleluya. நாங்கள் என்னப்பா உனக்கு செஞ்சோம்? நீ எங்கள் மீது இவ்வளோ இரக்கம் வைத்திருக்கிறீங்க ராஜா. நாங்கள் உமக்கு எதுவும் செய்யலையப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்த்ததற்காக நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே ராஜா. ஆமென் ஆண்டவரே ராஜா. ஆமென் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஓ ரிபரபா சந்தரபா திரபா கரபா தலரபா ரிகபரபரபரபரபரபரபா ஷரபா தலரபரபரபா ஓ ரிகபரபா திலரபா கரதலர ராஜா ஓ ரிகந்தரலரபா ரிபா சந்தரபரபரபரபா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அக்னியானவரே உமக்கு நன்றி ராஜா. அபிஷேகமானவரே உமக்கு நன்றி ராஜா. வல்லமையா இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. ஓரி
பரபரபரபரபா ரீகா பரபா சந்தரபதலரபரபா. ஆண்டவர் ஒவ்வொரு நாவையும் தொட்டு கொண்டு இருக்கிறார், ஒவ்வொரு நாவையும் தொட்டு கொண்டு இருக்கிறார். மகளே மகனே, நீர் எனக்கானவன், நீ என்னை குறித்து நீர் சாட்சி சொல்கிறவராய் இருக்க போகிறார், என்னை குறித்து நீர் ஊழியம் செய்கிறவராய் இருக்க போகிறார். பிற்காலத்தில் நீர் என்னை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாய் இருக்க போகிறார். ஓரி பர 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 பரி பக்ர பரி பர ப ரீகதலர பரி பர 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 பக்ர பர 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 ஸ்ரீ பர பக்ர ரீகதலர பரி பர 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 ரீக பர பர ஸ்ரீ பர 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 பக்ர தலராஜ். ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேக ஒலிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன்.
ஆலயத்தில் நடப்பட்டவர்களாய் கர்த்தாவே ஒலிவ கஞ்சுகளாய் எங்களை வைத்திருக்கிறீங்க தகப்பனே ராஜா. அப்பா உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் நடப்பட்டவர்கள் தகப்பனே ராஜா. அப்பா நீர் எங்களை வேரூன்றி காப்பாற்றுகிறீர் தகப்பனே ராஜா. எங்களுக்கு நீர் பாய்ச்சுகிற தேவனாய் இருக்கிறீங்க தகப்பனே ராஜா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஓங்கி வளர்கிறவர்களாய், அப்பா உங்களுக்கு விருட்சங்கள் கொடுக்கிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் அப்பா இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை வளரத்தக்கதான கிருபை செய்யுங்க, எங்களை வளரத்தக்கதான கிருபை செய்யுங்க ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களை கர்த்தாவே படர்ந்து கிளை கிளையா படர்ந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் வளரத்தக்கதான அப்பா நீர் குடும்ப குடும்பமாய் நீர் எங்களை கர்த்தாவே தலைமுறை தலைமுறையாய் கர்த்தாவே ராஜா உருவாக்குற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆலயத்தில் கர்த்தாவே நாங்கள் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தாவே இந்த ஆலயத்தை கர்த்தாவே ராஜா உருவாக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஜீசஸ். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் ஒரு விசை எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 நிமிஷத்தில் நாம் ஆராதனையை முடித்துடலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் மத்தியில் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் பாடலை பாடும் பொழுது நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுங்க. உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நிச்சயமாய் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடும் பொழுது நம்ம அவருக்கு இடம் கொடுப்போமானால் கர்த்தர் இந்த நாளெல்லாம் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து நம்முடைய சந்தோஷத்தினால மகிழ்ச்சினால இடை கட்ட போகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன் என்று அர்த்தத்தை சொல்லுகிறார். என்னை மகிமைப்படுத்து. அப்பொழுது நீர் அநேக காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளையில் அவருடைய மறைப்பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். என்னென்ன மறைப்புகள், பிற்காலத்தில் என்ன நடக்க போகிறது, தேசத்தில் என்ன நடக்க போகிறது என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிக்கட்டு கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொரு மறைப்பொருள்களை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார், வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு கர்த்தாவே சிறைச்சாலையிலிருந்து கர்த்தாவே இந்த பார்வோன் மத்தியில் கர்த்தாவே நீர் அற்புதத்தை செஞ்சீங்க. மறைப்பொருளை ஆண்டவரே எடுத்து சொன்னீங்க தகப்பனே ராஜா. இந்த தேசத்தில் இந்த பஞ்சத்தை நீக்கி நீ சுகம் கொடுத்தீங்க தகப்பனே ராஜா. இந்த நாளையில கத்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இறங்குங்க ராஜா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்க அப்பா, இறங்குங்க தகப்பனே, இறங்குங்க தகப்பனே, இறங்குங்க அப்பா, இறங்குங்க ராஜா, இறங்குங்க. அக்னியாய் இறங்குங்க, அக்னியாய் இறங்குங்க. அக்னி வல்லமை 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 அபிஷேகம். ஓ ரிகரா பர 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 பரவா ரிகா பர பர பரவா சந்தரா தலரா பரவா ரிகா பர 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 பரவா. ஆண்டவரே நீ மறைப்பொருளை எடுத்து காட்டுகிற தேவனா பாராச்சா. நேரப்பா இங்கே உங்களுடைய பிள்ளைகளை வைத்ததற்காக நன்றி ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை நீர் அநேக பிள்ளைகளை வைத்திருக்கிறீங்க அப்பா. அவர்களுக்கெல்லாம் உடைய வெளிப்பாட்டை எடுத்து சொல்லுங்க தகப்பனே. உடைய வெளிப்பாடு எடுங்க தாவே. தீர்க்க தரிசனம் உரைக்க ஒவ்வொரு வாய்களை நீங்க தருங்க ராஜா. தீர்க்க தரிசனம் உரைக்க ஒவ்வொருத்தரையும் கட்டுகளை அவிழ்த்து போடுங்க தகப்பனே ராஜா. ஓ ரிக்கரா பர 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 ரிபரா பரபா சந்தரா பாதலரா பரபா ரிக்கா பர பர பரபா. ஓ ராஜா, ஓ ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும்
ஹalleluya ஹalleluya. நிச்சயமாகவே நம்முடைய தேவன் இந்த நாளில் ஒவ்வொருத்தரையும் அபிஷேகம் பண்ணினார், ஒவ்வொருத்தரையும் நிரப்பினார், ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தினார். கர்த்தரே நாம் நன்றியோடு துதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தொட்டார் இந்த நேரத்தில். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நீ நிச்சயமாகவே எங்களோடு இருக்கிறீங்க அப்பா. நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன் அப்பா, எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன் அப்பா ராஜா. இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. கல்லும் மண்ணும் நாம் ஆராதிக்கவில்லை, ஜீவாதி தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வெறும் கள்ள பார்த்து எவ்வளோ அதுக்கு பூஜை பண்ணுறாங்க, பாலை ஊற்றுறாங்க, நெய்யை ஊற்றுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அது பேசுகிற தெய்வம் அல்ல. நம்முடைய தேவன் நம்மளோட பேசுகிற தேவனாக இருக்கிறார். பேசும் தேவன், பேசுகிற தேவன். அவருடைய வார்த்தைகள் இனிமையானது. அவருடைய வார்த்தை நம் காதுகளுக்கு இனிமையாய், நம்மளுக்கு அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு மெல்லிய சத்தமாய். ஹalleluya. ஆண்டவர் உங்ககிட்ட பேச வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபத்தில் தனி அறையில் ஆண்டவரை என்னோட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்க ராஜா, எனக்கு நீ பதில் கொடுங்க. நீங்கள் கேட்டு பாருங்க, நீங்கள் கேட்டு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோட பேசுவார். ஆண்டவரோட குரலை கேட்க ஆசையாக இருந்தா நீங்கள் இந்த நாளையில் கேட்டு பாருங்க. நீங்கள் நிச்சயமாக கேட்காததுனால தான் பிரச்சனை. கேட்டிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை செய்வார். என் பிள்ளை என்கிட்ட கேட்குமா என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வாயை திறந்து கேட்டிங்கன்னா ஆண்டவர் சீக்கிரத்தில் பதில் கொடுக்கிற தேவன். அநேக நாள் நீங்க காத்திருந்தாலும் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம், எல்லா உபத்திரவங்களை மாற்றுகிற தேவன். நாங்க கூட எவ்வளோ நாளா 6-7 மாதங்களாக கவலை, கண்ணீர், துக்கம், கஷ்டம். ஆண்டவர் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் செய்வார் 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 என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இருந்தோம். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் எங்களுக்கு பதில் கொடுத்தார். ஆண்டவர் அது போல உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கணும், அவரை அலட்டிக்கொண்டே இருக்கணும், அவரை விட்டு விடவே கூடாது. உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா எப்படி நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அது போல ஆண்டவரே எனக்கு செய்யுங்க ராஜா, என்னுடைய பிரச்சனையை தீருங்கப்பா, என்னுடைய கடத்தை தீருங்கப்பா, என்னுடைய வியாதியை தீருங்கப்பா, எங்களுடைய கஷ்டங்களை நீக்குங்கப்பா, எங்க குடும்பத்துல சமாதானத்தை தாங்க ராஜா. கேட்கும்பொழுது கர்த்தர் நிச்சயமா இந்த நாத எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகம். ஆமென் 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 ஆமென். இரு கரங்களை நாம் உயர்த்தியவர்களாய் 2 கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தினாம். ஆண்டவரே ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 கரங்களை நாம் உயர்த்தி வானத்துக்கு நேராய் நாம் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை தந்து பாடுவோம். ஆராதனை வேண்டனும் நீரே
ஹalleluya ஹalleluya